அத்தியாயம் 86. வானகரை விந்தை. போன அத்தியாயத்துல குணவாயூர் கோட்டத்தோட இன்னொரு குகையில பூவழகியையும் இன்பவல்லியையும் அல்லியையும் தங்க வைக்கிற கரிகாலன் தமிழகத்தை நோக்கி வர ஆபத்தை பத்தி தெரிஞ்சுக்க அல்லிய புகார் போக சொல்லி கட்டளை போடுறத பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லி மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்த கரிகாலன் அவகிட்ட கருணையையோ காதலையோ காட்டாம மொரட்டுத்தனமா அவளை புகார் போக சொல்லி கட்டளை போட்டுட்டு குகையில இருந்து வெளியில போனான். கொஞ்ச நேரத்துல அந்த குகைக்குள்ள வந்த சமநாடிகளோட முகத்துல கவலை படர்ந்து இருந்ததை கவனிச்ச பூவழகி, புகார்ல போர் நிலைமை அபாயமாகிட்டு வருதுன்றத புரிஞ்சுகிட்டாலும் கூட, மன்னன் குறிப்பிட்ட வேல் எது, அது எந்த உருவத்தில் வருகிறது, எந்த திக்கிலிருந்து வருகிறதுன்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்க சமணத்துறவிய ஏறெடுத்து பார்த்தா. அவர் திடீர்னு புகார்ல இருந்து கிளம்பி வஞ்சி மாநகர்ல இருந்த சமண மடத்துக்கு போய் திரும்ப துறவரத்துல ஈடுபட்டு இருந்த விஷயத்த பூவழகி கேள்விப்பட்டிருந்தா. அத பத்தி இன்பவல்லி கிட்ட கூட பேசியிருந்தா பூவழகி. ஆனா அப்படி இருந்த சமநாடிகளை திடீர்னு குணவாயூர் கோட்டத்தோட குகையில எதிர்பார்க்காத பூவழகி கரிகாலன் காட்டின உணர்ச்சி வேகத்தையும் அவன் குறிப்பிட்டு சொன்ன ஆபத்தையும் சமநாடிகளோட வருகையையும் பார்த்து குழம்பி, அடிகளே, எனக்கு எதுவுமே புரியவில்லை, கொஞ்சம் விளக்குங்கள், மன்னர் ஏன் இப்படி நிலை குலைந்திருக்கிறார்னு கவலையா கேட்டா. சமநாடிகள் பதில் எதையும் சொல்ல முடியாம தன்னோட வழுக்கை தலைய 2 முறை தடவிக்கிட்டே எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியா பெருமூச்சு விட்டுட்டு பூவழகிய திடமா பார்த்து, பூவழகி, புகார் என்பதன் பொருள் தெரியுமா உனக்குன்னு கேட்டார். பூவழகி நிதானமா தெரியும்னு சொன்னா. மாற்றார் புக முடியாத பட்டணம் என்பதற்காக நமது மூதாதைகள் அந்த பெயரை சோழ நாட்டின் பிரதான துறைமுக நகருக்குச் சூட்டினார்கள்னு சொன்னார் சமநாடிகள். தெரியும்னு சொன்னா பூவழகி. இப்பொழுதும் புகாருக்கு அந்த பெயர் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் பொருள் போய்விட்டதுன்னு சொல்லி சோக பெருமூச்சு விட்டார் சமநாடிகள். திரும்ப, பூவழகி, மாற்றார் புக முடியாத அந்த நகரில் இப்பொழுது மாற்றார் புகுந்திருக்கிறார்கள். சில மாதங்களாகவே புகார் யவனர் கைக்கு மாறிவிட்டது உனக்கு தெரியும். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. புகாரில் உள்ள யவனர்களை நாம் எந்த நேரத்திலும் நம்மிடம் அடிப்பணிய செய்ய முடியும் என்று நம்பியிருந்தோம். ஆகவே டைபீரியஸிடம் இருந்த யவனர்களை பற்றி நாம் அஞ்சவில்லை. ஏனென்றால் யவனர் கூட்டம் பிரிந்து நின்றது. அவர்களின் ஒரு பிரிவு வானகரையில் இளஞ்செழியன் வசப்பட்டு கிடந்தது. வானகரை படையின் யவன வீரர்கள் இளஞ்செழியனிடம் அன்பினாலும் அவர் வீரத்திடம் இருந்த அபார நம்பிக்கையாலும் கட்டுப்பட்டு தமிழர் பக்கம் இருந்தார்கள். ஆகவே டைபீரியஸ் புகாரை அடைந்ததை நாம் பொருட்படுத்தவில்லை. அவன் இந்திர விழா மாளிகை மீது எழுப்பிய பெரும் தூண்களும் இதர பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நமக்கு ஓரளவு அச்சத்தை விளைவித்தாலும் அவற்றை நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற தைரியம் இருந்தது. ஆனால் அந்த தைரியமும் தளரும்படியான நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் திடீரென 15 நாட்களுக்கு முன்னால் பிரம்மானந்தர் அவசர அவசரமாக என்னை வானகரைக்கு கூப்பிட்டு அனுப்பினார். நான் சென்றேன்னு சொல்லிட்டு லேசா தயங்கினார் சமநாடிகள். தயக்கம் வேண்டாம், சொல்லுங்கள், சென்று என்ன கண்டீர்கள்னு கேட்டா பூவழகி. புதியதொரு வானகரையை கண்டேன்னு சொன்னார் சமநாடிகள். புதியதொரு வானகரையான்னு ஆச்சரியமா கேட்டா பூவழகி. ஆம், புதியதொரு வானகரைதான், அதைத்தான் கண்டேன். படைபலம் குறைந்த வானகரையை கண்டேன். எந்த சமயத்திலும் எதற்கும் அஞ்சாத பிரம்மானந்தர் கூட கவலையால் பீடிக்கப்பட்டு உட்கார்ந்திருந்த வானகரையை கண்டேன்னு சொன்னார் சமநாடிகள். பிரம்மானந்தருக்கு என்ன கவலை? வானகரை படைபலம் ஏன் குறைய வேண்டும்னு கேட்டா பூவழகி. வானகரை படையில் இருந்த யவனர் பிரிவின் பெரும் பாகம் புகாருக்குச் சென்று டைபீரியஸின் படைகளோடு இணைந்து கொண்டதுன்னு சொன்னார் சமநாடிகள். அதை கேட்டு பூவழகியும் இன்பவல்லியும் திடுக்கிட்டு போனாங்க. அல்லி மட்டும் ஆச்சரியப்படாம கோவத்தோட சமநாடிகளை பார்த்து, பிரம்மானந்தரும் குமரன் சென்னியும் கை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார்களான்னு கேட்டா. அவர்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்டார் அடிகள். படையிலிருந்து விலகிச் செல்பவர்களை தடுத்து நிறுத்த முடியும், சிறை செய்ய முடியும்னு சொன்னா அல்லி. தெரிந்தால் இரண்டையும் செய்யலாம்னு சொன்னார் சமநாடிகள். எது தெரிந்தால்னு கேட்டா அல்லி. விலகிச் செல்வார்கள் என்பது தெரிந்திருந்தால், முன்கூட்டியே அதற்கு அறிகுறிகள் இருந்தால்னு சொல்லிக்கிட்டே போன அடிகளை தடுத்து, இல்லையான்னு கேட்டா அல்லி. இல்லை அல்லி, அடியோடு இல்லை. இருந்திருந்தால் பிரம்மானந்தருக்கு தெரியாதிருக்குமா? வானகரையில் இலை அசைந்தாலும் அறிந்து கொள்ளக்கூடிய பெரும் ராஜதந்திரியான பிரம்மானந்தருக்கு தெரியாமல் படையில் பிளவு நடந்திருக்கிறது. சரித்திரத்தில் இதுவரை நிகழ்ந்திராத, இனிமேலும் நிகழ முடியாத விசித்திரம் வானகரையில் நிகழ்ந்ததுன்னு சொன்னார் சமநாடிகள். எப்படி அடிகளே இது நிகழ்ந்தது? விளக்கிச் சொல்லுங்கள்னு கேட்டா பூவழகி. அதிகமாக விளக்குவதற்கு ஏதும் இல்லை பூவழகி. வானகரையின் மர்மங்களை, கோட்டை நுட்பங்களை,
காவிரிக்கு குறுக்கும் நெடுக்கும் படகு செல்லும் மார்க்கங்களை நன்றாக அறிந்த ஒருவனால் இந்த விசித்திரம் நிகழ்ந்திருக்கிறது. நல்ல நடுநிசியில் சுமார் 50 படகுகள் ஓசைப்படாமல் வானகரையை நோக்கி வருகின்றன. ராக்காவலர் குரல் கொடுக்கும் முன்பு கட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். வந்த படகுகளிலிருந்து பெரும் படைத்தலைவர்களைப் போன்ற இருவர் இறங்கி ஏதோ சொந்த வீட்டில் நுழைவது போல் வானகரை கோட்டையின் மர்ம வாயில்கள் வழியாக நுழைந்து யவனர் படைகளின் இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். அடுத்தபடி யவன வீரர்கள் புறப்பட்டு வானகரை நீர்த்துறைக்கு போகிறார்கள். வழியில் உள்ள காவலரை கட்டி போடுகிறார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் படகுக்கு 10 பேராக ஏறுகிறார்கள். படகுகள் ஓசைப்படாமல் விரைகின்றன. படகுகள் மறைந்த பிறகு அடுத்த ஜாமம் காவல் மாற்றச் செல்லும் வீரர்கள் செய்தி கொடுக்கிறார்கள். வானகரையில் ஏக பரபரப்பு. பிரம்மானந்தரும் குழம்பி போய் உட்கார்ந்து விடுகிறார். விந்தை நிகழ்ந்த முறை இதுதான். இந்த நிலையை எண்ணிப்பார் பூவழகி. இந்த நிலையை எந்த ராஜதந்திரி சமாளிக்க முடியும்? எல்லாம் ஏதோ மாயாஜாலம் போல் இருக்கிறதல்லவா கேட்டார் சமணாடிகள். ஆமாம், ஆனால் மீதி உள்ள யவனரை விசாரிக்கவில்லையா கேட்டா அல்லி. விசாரித்தோம். மீதி யவனர்களில் பெரும்பாலோர் பேச மறுத்தார்கள். பேசியவர்கள் டைபீரியஸின் அழைப்பால் யவனர்கள் புகார் சென்று விட்டதாக கூறினார்கள். தாங்களும் போக அனுமதி கேட்டார்கள் சொன்னார் அடிகள். டைபீரியஸின் அழைப்பா கேட்டா அல்லி. ஆம், ராணியின் பெயரால் டைபீரியஸ் யவனர்களை அழைத்தானாம். அன்னப்பறவை சின்னத்தின் ஆணையாக யவன ராஜ குடும்பத்துக்கு செலுத்த வேண்டிய கடமையை யவனர்கள் அனைவரும் செலுத்த வேண்டும் என்று டைபீரியஸ் கேட்டானாம். சீக்கிரம் யவனராணிக்கு முடிசூட்டு விழா புகாரில் நடக்கும் என்றும் தெரிவித்தானாம். அதை தெரிவிக்க அந்த 2 படைத்தலைவர்களை அனுப்பினானாம். அவர்கள் சொன்னதை கேட்டதும் யவனர் பலர் பதிலேதும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார்களாம் சொன்னார் அடிகள். யார் அந்த இருவர் கேட்டா பூவழகி. அதை சொல்ல மீதி யவனர்கள் மறுக்கிறார்கள். அவர்களை இனி நம்பவும் முடியாது என்று பிரம்மானந்தர் அஞ்சுகிறார். ஆகவே அவர்களில் பலரை சிறையும் இட்டார். சிறையிடப்பட்டவர்களில் பெரும்பாலோர் 2 நாட்களுக்கெல்லாம் விடுவிக்கப்பட்டனர். முதலில் வந்து யவனர்களை அழைத்து சென்ற 2 படைத்தலைவர்களில் ஒருவன் 2ஆம் முறையும் இதை செய்திருக்கிறான் சொன்னார் அடிகள். யார் அவன்? இத்தனை துணிச்சலுடன் யவனர்களை பிரித்து டைபீரியஸுடன் சேர்த்தவன். புலியின் குகையில் தலையிடுவது போல் வானகரையில் நடுநிசியில் புகும் திறன் வாய்ந்தவன் கேட்டா பூவழகி. அதுதான் தெரியவில்லை சொன்னார் அடிகள். தெரிய வேண்டும் அடிகளே. படைத்தலைவர் படையில் யவனர் பிரிவு பலமுள்ள கிளைகளில் ஒன்றாயிற்றே சொன்னா அல்லி. ஆம் அல்லி, அதுவும் தெரிய வேண்டும். அதைத் தொடர்ந்து நிகழ்ந்துள்ள காரியங்களுக்கும் காரணம் தெரிய வேண்டும் சொன்னார் அடிகள். அடுத்து நேர்ந்த காரியங்களா பயந்துகிட்டே கேட்டா பூவழகி. அடிகள் அல்லிய பார்த்து, அல்லி, யவனர் படைப்பிரிவின் பெரும்பாகம் புகாருக்கு சென்று டைபீரியஸுடன் சேர்ந்த சில நாட்களுக்கெல்லாம் திடீரென யவனர் மரக்கலங்கள் 4 புகாருக்கு எதிரில் தோன்றின. அதிலிருந்து பலதரப்பட்ட உடையணிந்த யவனர்கள் பலர் புகாருக்குள் சென்றார்கள். அடுத்த நாள் மரக்கலங்கள் மறைந்தன. ஆனால் மீண்டும் புகாரின் முன்பாக தோன்ற ஆரம்பித்தன. டைபீரியஸின் கை இப்பொழுது பெரிதும் வலுவடைந்து விட்டது. அந்த மரக்கலங்களுடன் சேர நாட்டு மரக்கலங்கள் சிலவும் இணைந்திருக்கின்றன. அந்த கடற்படை எந்த நேரத்திலும் வானகரையை தாக்க முடியும். அந்த மரக்கலத் தலைவன் யார் என்பதையும் பரம ரகசியமாக வைத்திருக்கிறான் டைபீரியஸ். எங்கிருந்தோ வந்த இந்த யவனர் மரக்கலப்படையை சோழ நாட்டை துண்டிக்க வந்த கூர்வேல் என்று நம்புகிறார் பிரம்மானந்தர். அதனால் பெரும் விபரீதங்கள் விளைய முடியும் என்று கருதுகிறார். இந்த செய்தி மன்னருக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே தெரியும். அதனால்தான் அவர் கலங்கியிருக்கிறார். இந்த புது அபாயத்தின் மர்மத்தை உடைக்கத்தான் உன்னை அழைத்து வர சொன்னார் பிரம்மானந்தர் சொன்னார். என்னையா? இதில் நான் செய்யக்கூடியதென்ன கேட்டா அல்லி. வேவு தொழிலில் உனக்கு இணையானவர் யாரும் இல்லை என்று பிரம்மானந்தர் கருதுகிறார். உடனே புறப்படு அல்லி. சோழ நாட்டை பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அது எந்தவித ஆபத்து, எப்படி உருவெடுக்கும் என்பதற்கு பதில் ராணியிடம் இருக்கிறது. ஆகவே நீ உடனே புகாருக்குள் நுழைய வேண்டும். அதற்காக உன்னை அழைத்து போகவே நான் வந்திருக்கிறேன் விளக்கினார் அடிகள். அதை கேட்ட பூவழகி, அடிகளே, அல்லியை தவிர வேவு பார்ப்பவர்கள் யாரும் இல்லையா கேட்டா. இல்லை திட்டமா சொன்னார் அடிகள். அவள் சோழ நாட்டின் ராணியாகப் போகிறவள் சொன்னா பூவழகி. மன்னர் கட்டளைக்கு சோழ நாட்டு ராணியும் கட்டுப்பட்டவள் சொன்னார் அடிகள். விலக்கு எதற்கும் உண்டு அடிகளே சொன்னா பூவழகி. இல்லை சகோதரி, இந்த விஷயத்தில் இல்லை. நாடு தத்தளிக்கும் போது பதவிகளின் பெயர்கள் பொருளற்று போகின்றன. கடமை ஒன்றுக்குத்தான் பொருளுண்டு சொல்லிக்கிட்டே குகைக்குள்ள நுழைஞ்சான் கரிகாலன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.